இதில் என்ன சொல்கிறதுனே தெரில. இங்கே என்ன ஜாதி மதம், இந்து மதத்துலேயும் அவன் என்ன சொல்கிறான், இவங்க எல்லோரும் ஈக்குவலாக வச்சுருக்கான். நீ வேற நான் வேற, உனக்கு கீழே ஒருத்தன் உனக்கு கீழே ஒருத்தன் அதுக்கு கீழே ஒருத்தன் அதுக்கு கீழே எவனுமே இல்லை, அவனை எப்படி சேர்க்கறதுனே தெரில அப்படின்னு சொல்கிறானுங்க. இதில் எங்கேருந்து வந்தது ஜாதி மதம்? இந்த மாதிரி இன்னும் எத்தனை கொலைகள் தான் இங்கே நடக்க போகுது, இன்னும் எத்தனை பிரச்சனைகள் தான் இங்கே நடக்க போகுது. நான் மேல் ஜாதிக்காரன் நீ கீழ் ஜாதிக்காரன் எல்லாம் ஒன்று தான்டா. உனக்கு 2 கை இருக்குது எனக்கு 2 கை இருக்குது, உனக்கு 2 கண் இருக்குது எனக்கு 2 கண் இருக்குது, நீயும் கருப்பாக்குற நானும் கருப்பாக்குற, நீ வெள்ளையாவும் கூட நாங்கள்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் கலந்து வாழ்றது தானே இந்த இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எங்கேருந்துதான் வந்தது உங்களுக்கு மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் சொல்கிற இந்த விஷயம்? இன்னைக்கு இந்த விஷயம் மகாராஷ்டிராவில் நடந்து அது பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஹானர் கில்லிங்கிறது தமிழ்நாட்டிலையும் நடந்துகிட்ருக்கு, எல்லா மாநிலத்திலையும் நடந்துட்டுருக்கு. அதாவது நம்ம திராவிட மண், பெரியார் சிந்தனை தான், அம்பேத்கர் சிந்தனை உள்ள தமிழக மண்ணுன்ற இங்கேயும் அந்த பிரச்சனைகள் நடக்குது, நார்த் சைட்லேயும் அந்த பிரச்சனைகள் நடந்து. எங்கே போனாலும் நான் உயர் ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி, இன்னும் இந்த விஷயங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு தான் மாறும்? இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் தான் இந்த பிரச்சனைகள் முடியும்? இன்னைக்கு அந்த 21 வயசு பெண்ணு துணிஞ்சு தன்னோட குடும்பத்தை எதிர்த்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நின்று கம்பீரமாக நிற்கிறாங்க. ஆனால் இது மாதிரி எத்தனை பெண்களும் ஆண்களும் இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலைகள் நடந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க? இன்றைக்கி அந்த பெண் எடுத்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கான நீதியை இந்த அரசாங்கம் கொடுத்து தான் ஆகணும்.